அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபக்கத் क़ால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். قال الله تعالى يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடர்ந்து 3வது வாரமாக அல்லாஹுடைய நேசம் பெறுவதற்கு, அல்லாஹ் நாம் செய்யக்கூடியதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு விருப்பமானதை வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அது பயங்கரமான சந்தோஷம். அதற்கு என்ன பிடித்ததோ அதை வாங்கி கொடுத்தால் அதற்கு அளவே இல்லை, அவ்வளவு சந்தோஷம். ஒரு பொருளை விளையாடுவதற்காக வேண்டி வாங்கி கொடுத்து அதுதான் நீண்ட நாட்களாக அது கேட்டுக்கொண்டே இருந்தது. அதை திடீரென நாம் வாங்கி கொடுக்குறோம், பிள்ளை ரொம்ப பிரியப்படுது, கேட்குது என்று நாம் வாங்கி கொடுத்தவுடன் அந்த பொருளை வைத்து விளையாடும் வரை, இன்னும் சொல்ல போனால் அந்த பொருள் வீணாகும் வரை, உடையும் வரை அது சந்தோஷம் நிலைத்திருக்கும். அதற்கு பிடித்ததை வாங்கி கொடுத்தார். நாம் ஏதோ ஒன்றை வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் சில நேரம் அது பிடிக்கும், சில நேரம் பிடிக்காது. அதற்கு விருப்பமானதை நாம் வாங்கி கொடுக்கும் பொழுது அது அளவற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். தன்னுடைய தந்தையையோ பிள்ளையையோ தாயையோ கோபம் வந்தால் ஏசும், திட்டும். நீ எல்லாம் அம்மா இல்லை, நீ எல்லாம் அத்தா இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குழந்தை அதற்கு பிடித்தமானதை வாங்கி கொடுத்தவுடன், நீதான் என் அம்மா, உன்னை மாதிரி எனக்கு யாருமே கிடையாது, நீதான் என்னுடைய அத்தா, உன்னை மாதிரி யாருமே கிடையாது. அதே போன்று அப்பாக்கள் வாங்கி கொடுத்தாலும் அதை தான் சொல்லும், எனக்கு ரொம்ப பிரியமான அப்பா நீ. என்ன, அதற்கு பிடித்தமான ஒரு பொருளை நான் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனுடைய சந்தோஷம் அலாதியானது, ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படும். அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்தை நாம் விவரித்து சொல்ல முடியாது, அவ்வளவு சந்தோஷப்படும். அதே போன்று அல்லாஹினுடைய அளவற்ற அன்பை, சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், பிறருக்கு பயன்படக்கூடிய மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். பிறருக்கு, மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதை செய்வது, அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு காரியத்தை நீ செய் என்று சொல்லுகிறார், என்னால் முடியலை, நீங்கள் செஞ்சு கொடுங்க, செய்கிறோம். மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியது. பக்கத்து வீட்டார்கள், நான் அங்கே போக முடியலை இந்த காரியத்தை செய்வதற்கு, அதனால் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சில நேரத்திலே உதவிகள் தேடுகிறார்கள், அந்த உதவியை செய்கிறோம். ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது நீங்கள் செஞ்சு கொடுத்ததற்கு என்று சொல்கிறார்கள். முடியாதவர்களை அழைத்து வருகிறோம், தெருக்களிலே பிறருக்கு இடையூறு கொடுக்குமே என்று கல்லோ முள்ளோ இருந்தது என்று சொன்னால் ஒரு அப்புறப்புறத்து ஓரமாக போடுகிறோம்.
பொது சேவை என்று சொல்வார்களே, அதே போன்று ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம், பிறருக்கு பயன்படக்கூடிய ஒரு செயல். அந்த செயல் செய்யும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு மூமினுடைய கண்ணியம் அல்லாஹ் நேசிப்பதிலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், பிரிய வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஒரு மூமினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பார்த்து சிரிக்குகிறான். அது எது என்று சொன்னால் இரவு நேர தொழுகை. அதில் விளக்கம் எழுதும் பொழுது தஃப்சீரில் தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்று சொல்கிறார். இப்போ அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கிற இது ரொம்ப மிக மிக முக்கியமான தொழுகை, மிக அற்புதமான தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நல்லவர்களுடைய நடைமுறை இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை. பெரியார்கள், பெரும் பெரும் அறிஞர்கள், நம்முடைய மூதாதையர்கள் பலர்கள் இந்த தஹஜ்ஜத்து தொழுகையை மட்டும் விடவே மாட்டாங்க. இரவு நேரத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவார்கள். தொழுது விட்டு ஃபஜ்ரையும் தொழுது விட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. இல்லாட்டி போயிட்டு கைபூலா தூக்கம், அதாவது ஒரு 11 மணிக்கு மேலே இந்த லொஹர் வரையும், இது சுன்னத்தான தூக்கம். இந்த தூக்கம் ஏற்படுத்தியதற்கு காரணமே தஹஜ்ஜத்து தொழக்கூடியவர்கள் தூங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை. குற்றத்திலிருந்து நம்மை தடுக்கக்கூடியது இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை. நம்முடைய பாவங்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது, பாவத்திற்கு பரிகாரம் இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நோயை நீக்கக்கூடியது இந்த தஹஜ்ஜத்து தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நோயை நீக்குவதற்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை, தஹஜ்ஜத்து தொழுகை. தொழுது விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், நம்முடைய தேவைகள் நிறைவேறும். நம்முடைய நோய்கள் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது எந்த நோய்க்கும் அல்லாஹ் மருந்து கொடுக்காம இல்லை, எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கு. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியவில்லை, அங்கங்கும் அலைகிறோம். இப்போ தொழுகை காசு செலவே இல்லை. இரவுல 3 மணிலேருந்து ஒரு 4 மணிக்குள்ளே எழுந்து தஹஜ்ஜத்து ஒரு 4 ரக்காத்து 2 ரக்காத்தா தொழுது கேளுங்க. நம்முடைய நோய் நிவாரணி இந்த தஹஜ்ஜத்து தொழுகை. இந்த தஹஜ்ஜத்து தொழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான், நேசிக்கிறான். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த நேரத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹருடைய நேரம், இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீங்கள் கேளுங்க, அது அவசியம் ஒப்புக்கொள்ளப்படும். ஏனென்றால் அதாவது குறி தவறாத அம்பு என்று ஷாஃபி இமாம் சொல்கிறார். குறி தவறாத அம்பு என்று சொன்னால் நம்ம கேட்கக்கூடியது அல்லாஹ் அவசியம் கொடுப்போம், அதுக்கு மாற்றமே இல்லை. உடனே அல்லாஹ் நான் தஹஜ்ஜத்து ஃபுல்லாக தொழுது கேட்கத்தான் செய்யணும், கொடுக்கலையே, அல்லாஹ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்கள் தெரியாது நமக்கு. அதற்குரிய கூலி பெருசாக இருக்கும் மறுமையில். நரகம் போகக்கூடிய நிலையில் நம்முடைய அமல்கள் இருந்திருக்கும், செயல்கள் இருந்திருக்கும். நம்ம கேட்டமில்ல தஹஜ்ஜத்து தொழுது, அதற்காக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. இந்த துவாவை நான் உனக்கு இதனுடைய பலனை நாம் உலகத்தில் கொடுக்கல. காரணம், நீ நரகத்திற்கு லிஸ்டில் இருக்க. உன்னை சுவர்க்கம் அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன். தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. மறுமையில் 7 பேருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிலை, கடுமையான வெயில், இந்த உலகத்தினுடைய பல மடங்கு. இந்த உலகத்தினுடைய வெயிலை விட, சூட்டை விட, உஷ்ணத்தை விட கடுமையானது மறுமையினுடைய. காணலாம் வைக்க முடியாது, ரத்தமாக ஊற்றும். அரபு நாடுகளில் குளிர் நேரம் வந்தால் உதரெல்லாம் எப்படி பழக்குதோ என்னென்னமோ போடுவாங்க வாங்கி. அதே போன்று வெயிலும் அப்படித்தான், ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 பேருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிலையை கடுமையான அந்த வெயிலில் நிழல் அல்லாஹ் தருகிறான். அந்த 7 பேர்த்தில் ஒரு ஆள் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள். பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நானும் தொடர்போடு தான் இருக்கேன் சொல்கிறோம்.
காலையில் எப்படி ஃபஜ்ர் முடிஞ்சுன்னு சீக்கிரம் வந்துடுவோனே லெட்டினுக்கு, பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசலில் உட்காந்து பேசினா தான் எனக்கு நல்ல நிம்மதியாக இருக்குது. லெட்டின் பாத்ரூமெல்லாம் நான் அதுக்கு தான் வர்றேன். அதனால் பள்ளிவாசல் தொடர்பு எனக்கு இது அல்ல, இது பள்ளிவாசலுடைய தொடர்பு அல்ல. பள்ளிவாசல் பத்துவா செய்து உனக்கு சாவை கடா, பள்ளிவாசல் பத்துவா செய்து தொழுகல, நீயே வர்ற. பள்ளிவாசல் தொழாதவர்களுக்கு பள்ளிவாசலில் இடமில்லை. வீணான தேவையில்லாத பேச்சை பேசுவது சில ஊர்களில், நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல, சில ஊர்களில் உட்காந்து பேசுறதுக்குன்னு பள்ளிவாசலில் ஒரு இடம் இருக்குது, உட்காந்து பேசுவாங்க. அந்த பாங்கு சொல்றதுக்கு பிலால் வந்த உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. இவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் தான் ஷைத்தான். நீங்கள் எங்கேயும் பார்க்க வேணாம், இவங்க தான் ஷைத்தான். இப்போ அவங்களோட ஷைத்தான் இருக்கிறான். ஒரு பாங்கு சொல்ல அந்த கேட்ட உடனே ஓடிடுவாங்க வீட்டுக்கு. இப்போ தொழக்கூடிய அமல் செய்வதன் மூலமாக பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கணும். குர்ஆன் ஓதணும், சரி வீட்டில் ஓதுனா சரியாக பள்ளிவாசலுக்கு போவோம். ஏதாவது நஃபில் தொழுகணும், 5 நேரம் தொழுகை, அது தொழுது தான் ஆகணும். நஃபில் தொழுகணும், போய் பள்ளிவாசலுக்கு. வெளியூர் போகிறோம், பிரயாணம் போகிறோம், பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் தொழுதுட்டு போவோம். ஒரு காரியத்திற்காக வேண்டி போகிறோம், இந்த காரியம் நடைபெறணும், பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் தொழுவோம். பள்ளிவாசலுக்கு முன்னால் வர வேண்டும், லேட்டாக செல்ல வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுடைய தொடர்பு. பாங்கு சொல்வதற்கு முன்பாக நாம் வந்துவிட வேண்டும். வந்து குர்ஆன் ஓதுவோம், இதான் செய்வோம், நல்லது செய்வோம். முடிந்தவுடன் அதிகமாக நல்ல தஸ்பீஹெல்லாம் ஓதிட்டு லேட்டாக போகணும். இவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இப்போ இவர்களுக்கு மறுமையிலே அரிசினுடைய நிழல் அல்லாஹ் தருகிறான். இந்த வெயில் நேரம் வந்தால் தான் நமக்கு எப்படின்னு தெரியும் நிழலுடைய அருமை. வெயில் காலம் வர்றப்ப என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல அந்த குளிர் நானாச்சும் தாங்கிக்கிறலாம், எவ்வளோ பரவாயில்ல, இது தாங்க முடியலைங்கிறோம். இந்த குளிர்காலம் வந்த உடனே வெயில் எவ்வளோ பரவாயில்ல, குளிர் கடுமையாக இருக்கு. மழை நேரம் வந்துச்சுன்னா என்ன மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, மழை நின்றுச்சுன்னா, அதாவது மழை இல்லாத நேரத்தில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் நம்முடைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மழை பெஞ்சால் எங்கேயும் போக முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனுஷனுடைய அந்த எலும்பில்லாத நாக்கு என்று சொல்வார்கள், சொல்லிக்கொண்டு தான் இருக்கு. இப்போ பள்ளிவாசலுடைய தொடர்பு நமக்கு அமல்களின் மூலமாக இருக்கணும். நல்லதை செய்வதன் மூலமாக பள்ளிவாசலுடைய தொடர்பு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அல்லாஹ் அரிசினுடைய நிழலை மறுமையில் தருகிறான். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அது மாதிரி அடிக்கடி நம்ம பள்ளிவாசலில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். சாதாரண நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சாலும் போதும். யார் பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒழு செஞ்சுட்டு வர்றாங்களோ, ஒழு செஞ்சுட்டு வர்றாங்களே, அவங்கள பார்த்து அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான்னா, ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு அல்லது நீண்ட நாட்கள் எங்கேனாச்சும் பயணம் போயிட்டு பிரயாணம் போயிட்டு வர்றாரு வீட்டுக்கு. 4-5 வருஷமாக பயணம் வரவே இல்லை, நான் டிக்கெட் போட்டாச்சு, பயணம் வரப்போகிறேன் சொன்ன உடனே அந்த செய்தி காதில் ஃபோனில் விழுந்தோடனே ஊரில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ சந்தோஷம். அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் போகுது, தான் வரப்போகிறாரு, இத்தனாந்தேதி டிக்கெட் போட்டுக்கிறான், 5 வருஷம் ஆச்சு நாங்கள் பார்த்து. உடனே ஒரு அழுகை, எவ்வளவு சந்தோஷம், சந்தோஷத்தில் அழுகை. நான் பார்க்க போறேன் அவரு பயணம் வர்றதுக்காக வேண்டி 1 வாரம் 10 நாள் தூங்காமே இருக்காரு. இங்க உள்ளவங்க அவர் வருகிறாரே என்று பார்ப்பதற்காக சந்தோஷத்தில் தூங்காமல் இருக்கிறார். சந்தோஷத்தில் உறக்கம் வரவில்லை, பார்க்க வேண்டும். எவ்வளவு சந்தோஷம், 15 நாளா தூங்கவே இல்லை. இதைவிட அல்லாஹ் பன்மடங்கு சந்தோஷப்படுகிறான். ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலுக்காக வேண்டி முன்கூட்டியே தொலை வரக்கூடியவர்கள். இடையில் நம்ம வரப்போகும்போதே பேசிக்கிட்டே வரக்கூடாது, ஏதாவது அரட்டை அடிச்சுக்கிட்டே. நம்ம வர்றதுக்கு சந்தோஷமாக அதே நேரத்தில் ஒரு நல்ல அமல் செய்ய போகிறோன்ட்டு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே வரணும். அங்கேருந்து ஒழு செஞ்சுக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டே வந்தோம்னா ஒழு கூடும். ஒழுவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒழு கூடும் என்று சொன்னாலும் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியது தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே யார் வர்றாங்களோ அவங்கள தான். அல்லாஹு தஆலா அதை விட சந்தோஷப்படுவது எதுவுமே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அப்போ உள்ளத்திலும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும், வெளியிலேயும் அந்த சந்தோஷமான எண்ணங்கள் இருக்கணும். அதனால் ஒழு செஞ்சுட்டு வர்றோம், ஒழு முறிஞ்சிருச்சுன்னா இங்கே ஒழு செஞ்சுக்கலாம். யார் பள்ளிவாசலை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பள்ளிவாசலுக்கு ஒரு குறைண்டா உடனே பட்டு செய்யணும் என்ற எண்ணங்கள். பள்ளிவாசல், நம்முடைய வீடு ஏதாவது குறை இருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? நம்முடைய வீட்டிலே நாம் என்ன செய்கிறோம்? சில ஊர்களில் பள்ளிவாசலை பார்க்குறதுக்கு அதாவது ஓதன ஒரு வீர சோழன் குரான் மனப்பாடம் பண்ணது, அங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு. அங்கெல்லாம் அதாவது 12 பேர் நிர்வாகத்தில் 12 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது முத்தவள்ளி செயலாளர் பொருளாளர் அல்லாமல் 12 பேர். இந்த 12 பேர்த்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆள். அவர் தான் இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தை பார்த்துக்கிறணும். அதாவது நிர்வாகத்தில்னா பராமரிப்பு, சம்பளம் கொடுக்குறது, மற்ற வாடகை வாங்குறது, பள்ளிவாசலில் ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்குறது, என்ன செய்யணும், எல்லா இதையும் அந்த ஒரு மாதத்தில் அவர் தான் பார்ப்பார். இந்த 12 மாதத்தில் யார் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி அதிக சேவை செய்திருக்கிறார்களோ, மராமத்து வேலையை பார்த்தார்களோ, அவர்களுக்கு பள்ளிவாசலிருந்து ஒரு கண்ணியப்படுத்துகிறாங்க. எப்போ? 3 வருஷம் முடிஞ்சோன்னே அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். அதனால் ரொம்ப ஊக்கத்தோடு ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. யாராவது குடிப்பாங்க காசு இல்லாட்டி. அல்லாஹ் வீர சோழத்தில் நிறையா வசதி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இல்லாட்டி யாராவது பெரும் பெரும் பணக்காரர்களை பிடிச்சி இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நம்ம ஊருக்கு இது தேவை அது தேவை பள்ளிவாசல் என்று அதிகமாக சேவை செய்யக்கூடிய அவர்களே அல்லாஹ் விரும்புகிறான். இப்போ பள்ளிவாசலுடைய தொடர்பு ஒன்று, பள்ளிவாசலை நேசிக்கக்கூடியவர்கள். அதே போன்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் சாப்பிட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர்கள் சாப்பிடும் போது சின்ன பிள்ளைய துவா ஓதுது, பெரியவங்க நிறைய பேர் ஓதுறது. சாப்பிடும் போதே எல்லா பேச்சையும் பேசுகிறோம். சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுடைய சுவையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். என்ன இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, இதை விட்டுட்டாங்களே. சாப்பிடுவதற்கு முன்பாக துவா ஓதுவது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மீது, அல்லாஹ் கொடுத்த பரக்கத்து இது. இந்த நாம் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக எத்தனையோ நோய் வரலாம், எத்தனையோ கெடுதிகள் வரலாம். அல்லாஹ் கொடுத்த பரக்கத். இந்த துவா ஓதுங்க, அல்லாஹ் அந்த கெடுதியை நீக்குவான். தண்ணி குடிக்கிறோமா, துவா ஓதுங்க, ஓதி முடிச்சோன்ன குடிச்சு முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் கொடுத்தது. சாப்பிட்டு முடிந்தோமா, அல்லாஹ்விற்கு நன்றி செய்யுங்கள். யார் எனக்கு நன்றி செய்கிறார்களோ அவர்களை நான் விரும்புகிறேன். யார் என்னை நேசித்தார்களோ, எனக்கு நன்றி செய்தார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? சும்மா சாதாரணமாக ஹதீஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்று விட்டார். சாப்பிட்டு முடிஞ்சன்னு ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினஷ் ஷாக்கிரீன். எனக்கு குடிப்பை கொடுத்தா அல்லாஹ், எனக்கு உணவு கொடுத்த, உனக்கு தான் எல்லா புகழும், நீதான கொடுத்த. ஒருவர் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் அல்லாஹ் கொடுத்த நேரத்தில், இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னா மறந்துடுறோம். கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன நினச்சி பார்க்குறோம். சில பேர் கஷ்டமான நேரத்தில் என்னங்க தொழு வந்துருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை கொஞ்சம் வேலையாக போச்சு, இல்லை வேலை இல்லை, அல்லாஹ் கொடுத்துருந்தேன், அதனால் நீ அல்லாஹ் மறந்துட்ட. கஷ்ட நிலையிலும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நிலையிலும் யார் அல்லாஹ்வை புகழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைய வைக்கிறார். எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய நேசம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வுடைய பெரிய சும்மா சாதாரணமாக கிடைச்சிடாது. நம்முடைய திறமையை, நம்முடைய அமல்களின் அந்த சிறப்பான எண்ணங்களையும் நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றியாக ஒப்படைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒரு வகையிலே அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றியும் கூட.
அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் அனுபவிக்கிறோம். அத்தகைய உயர்ந்த அனுபவிக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை நாம் பெறுவோம். அதாவது நாம் நினைத்து கொள்ளக்கூடாது, நம்முடைய திறமையால் தான் இதுவெல்லாம் நமக்கு கிடைத்தது, நம்முடைய முயற்சியால் தான் இதுவெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. கசாலி இமாம் எழுதுகிறாங்க, அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், நம்முடைய திறமையே கிடையாது. எவ்வளவு சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதில்லை. சிரமம் இல்லாமலேயே அல்லாஹ் நிறைய கொடுக்குறான், முயற்சிக்காமையே அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் நல்லா தானே இருந்தது, ஏன் இப்படி ஆகிட்டாரு, என்ன ரொம்ப தாழ்ந்த நிலையில் தான் இவ்வளவு அல்லாஹ் உயர்த்திட்டானே, எத்தனை நாம் கேள்விப்படுகிறோம். அதனால் நாம் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும். நம்மால் தர்மம் பலருக்கு செய்தோம் என்று சொன்னால், நம்மால் பலருக்கு தர்மம் செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய இறப்புக்கு பின்னாலும் அவர்கள் நம்மளை போற்றுவார்கள், அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். இவரால் தான் நான், இவருடைய தர்மத்தின் மூலமாகத்தான் நான் இவ்வளவு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், இவர் சென்று விட்டாரே, நமக்காக துஆ செய்வார்கள், நினைத்து பார்ப்பார்கள். இவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். நீ சென்று விட்டாலும் நீ செய்த அமல்களின் மூலமாக, நீ செய்த தர்மத்தின் மூலமாக எவ்வளவு பிரயோஜனப்பட்டு அவர்கள் வருந்துகிறார்கள், உனக்காக துஆ செய்கிறார்கள். ஒருவரை தொழுகைக்காக வேண்டி எழுப்புகிறோம், தூங்குகிறார், எழுப்புகிறோம். அந்த எழுப்பக்கூடிய அவர் சந்தோஷம் அடைகிறார். ஒவ்வொரு நாளும் என்னை தொழுகைக்கு இவர் எழுப்பிக்கிட்டே இருந்தார், இப்போ போயிட்டாரே, வருந்துகிறார்கள். இந்த நபரை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான். இன்னைக்கு யார் பக்கத்து வீட்டில் தூங்கினாலும் சரி, என்ன செஞ்சாலும் வேணாம், நம்ம போய் செஞ்சுட்டு வந்துடுவோம், அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், தொழுதுட்டு வந்துடுவோம். தொழுகைக்காக வேண்டி யார் தினமும் ஒருவரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஃபோன் போட்டு எத்தனையோ பேர் எழுப்புறாங்க, நேரம் ஆயிடுச்சு, வாங்க சொல்லிட்டாங்க, எந்திரிங்க, எங்க இருக்கிறீங்க, வாங்க தொழுவாங்க. இவரை அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இவர் போய்விட்டாலும் இவர் செய்த நன்மைகள், அவர் துஆ செய்கிறார். என்னை ஒவ்வொரு நாளும் எழுப்பினாரே தொழுகைக்காக வேண்டி, இவர் நான் எப்படி மறக்க முடியும்? இவர் எழுப்புனதுனால்தான் என்னுடைய தொழுகை கலாகவில்லை, துஆ செய்கிறார். ஒருவரை வார்த்தைகளால் நல்ல உபதேசம் செய்கிறோம், நல்லதை சொல்கிறோம், இப்படி செய்வான், இப்படி செய்யாத, இப்படி போனால் உனக்கு நல்லது என்று அடிக்கடி அவருக்கு நல்ல யோசனை செய்கிறோம், சொல்கிறோமே. நாம் போய்விட்டாலும் அவர் சிந்திக்குகிறார், எனக்கு எவ்வளவு நல்லதை சொன்னார், இவ்வளவு நல்ல வார்த்தை உபதேசம்லாம் சொன்னார், அவர் போயிட்டாரே, துஆ செய்கிறார். அவர்களை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறார். ரகசியமான உபதேசம், வா நீ வாழ்க்கையில் இப்படி முன்னேறணுமா, இப்படி செய்ய வேணாம், இப்படி போகாத, இதுதான் உனக்கு நல்லது என்று தனியாக அழைத்து ரகசியமாக உபதேசம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால், அவன் போய்விட்டாலும், உபதேசம் செய்தவன் போய்விட்டாலும் நினைத்து பார்க்கிறானா, இவனால தானே இவ்வளவு வந்து உயர்ந்து, எவ்வளவு தனிப்பட்ட முறையில் எனக்கு உபதேசம் செய்து, நான் அவனுக்கு எந்த உதவியும் செய்யலை என்று சொல்லுகிறான். அப்போ இதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஒருத்தர் மலர்ந்த முகத்தோடு பேசுவது, சந்தோஷமாக, சிலர் பார்த்தாவே கடுகடுப்போடுதான் எப்போ இருப்பாங்க, அது முக பாவனையோ அல்லாவுடைய படைப்போ என்னமோ தெரியல. சிலர் பார்த்த உடனேயே முக மலர்ச்சியோடு இருப்பார்கள், எதை சொன்னாலும் முக மலர்ச்சியோடு இருப்பார்கள். அந்த முக மலர்ச்சியோடு பிறருடன் பேசுகிறார்களே, அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதோடு மட்டுமல்ல, யார் அல்லாஹுடைய நினைப்போடு, அல்லாஹுடைய எண்ணத்தோடு, அல்லாஹுவை பயந்து பிறருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, நாம் நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், பிறர் மனம் புண்படாதவாறு நாம் நடந்து கொள்வோம், நம்ம உபதேசம் செய்கிறதா தனியாக கூப்பிட்டு செய்வோம் என்ற எண்ணத்தோடு யார் இருக்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இவர்கள் இழப்பு என்பது பலருக்கு நஷ்டமாக இருக்கும், பலர் வருந்தக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் அல்லாஹ் இவர்களை நேசிக்குகிறான். அத்தகைய நேசம் உடையவர்களில் அல்லாஹு தாலா நம்மையும் சேர்த்துள்வானாக. அல்லாஹு தாலா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் நம்மிடத்திலும் வரக்கூடிய அளவிற்கு, இந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்மிடத்திலும் வர வேண்டும். அல்லாஹு தாலா அத்தகைய உயர்ந்த ஈமானை நமக்கு தந்திருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு, விடிய சனி, மேராஜுடைய இரவு, புனிதமான இரவு, இன்ஷா அல்லாஹ் மேராஜை பற்றி பயான் செய்யப்படும். இஷா தொழுகை, அதற்கு பிறகு பயான் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ்
எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். யாராவது சீரணிக்கு பொறுப்பேற்றுக்கிறாருன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ். வேறு ஒன்றும் இல்லை, பயான் மட்டும் நடைபெறும். அடுத்து பராத் இரவு 15 நாளையில் வருது. அதற்கு திக்ரு, தஸ்பீஹ், நபி தொழுகை, மற்ற எல்லா இபாதத்துகளும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இந்த ரமலான் வரப்போகுது. அதனால் அதற்காக வேண்டி இதிலிருந்தே நம்ம தயார்படுத்திக்கிடுவோம் நல்ல அமல் செய்வதற்கு. அல்லாஹ் தஆலா ரமலானை அடைந்து அந்த ரமலான் முழுவதும் நாம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய நீண்ட ஆயுளையும் இது போன்று பல ரமலான்களை அடைந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி